மறைக்கல்வி ஆண்டறிக்கை 2023 முதல் 2024 திருநகர் பங்கு 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3வது வாரத்தில் எம் திருநகர் குழந்தையேசு பங்கில் மறைக்கல்வி வகுப்புகள் தொடங்கியது. மறைக்கல்வி ஆசிரியர்கள் நல்லாயன் நிலையத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு தங்களையே தயார்படுத்திக் கொண்டார்கள். எங்கள் பங்கில் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மொத்தம் 8 பேர், மறைக்கல்வி மாணவர்கள் மொத்தம் 130 பேர். மறைக்கல்வி வகுப்பானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகின்றது. வகுப்புகள் மொத்தம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. முதல் குழு எல்கேஜி மற்றும் யூகேஜி, இவர்கள் இயேசுவின் தங்கங்கள் என்றும். இரண்டாம் குழு 1, 2, 3ஆம் வகுப்பு மாணவர்கள் இயேசுவின் கண்மணிகள் என்றும். மூன்றாம் குழு 4, 5, 6ஆம் வகுப்பு மாணவர்கள் இயேசுவின் செல்லங்கள் என்றும். நான்காம் குழு 7, 8, 9 வகுப்பு குழந்தைகள் இயேசுவின் நண்பர்கள் என்றும். 5ஆம் குழு 10, 11, 12 வகுப்புகள் இயேசுவின் சீடர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சிறுவர் சிறுமியர் என 2 குழுக்களாக பிரித்து மொத்தம் 9 வகுப்புகள் நடைபெறுகின்றன. எல்கேஜி மற்றும் யூகேஜியினருக்கு தித்திக்கும் திருவிவிலிய கதைகள் பற்றியும், 1, 2, 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு பழைய ஏற்பாட்டு கதைகள் பற்றியும், 4, 5, 6ஆம் வகுப்பிற்கு இயேசுவின் வாழ்வு பற்றியும், 7, 8, 9ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு இயேசுவின் புதுமைகள் உவமைகளின் விளக்கமும், 10, 11, 12ஆம் மாணவ செல்வங்களுக்கு இறைவாக்கினர்கள் மற்றும் நீதி கதைகள் பற்றி வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. தொடர்ந்து வகுப்புகள் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வர இயலாத நிலையில் சிறுவர் சிறுமியர் இருவரையும் ஒரே வகுப்பில் அமர்த்தி ஒரு ஆசிரியரால் வகுப்புகள் எடுக்கப்படும். ஒரே வகுப்பில் 2 ஆசிரியர்களும் வர இயலாத நிலையில் முன்னரே பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சனிக்கிழமை பாடங்கள் அனுப்பப்பட்டு தகுந்த தயாரிப்புடன் வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மறைக்கல்வி ஞாயிறு வகுப்பும் மறைக்கல்வி பாடல் தொடக்க ஜெபத்துடன் ஆரம்பிக்கப்படும். அன்று பிறந்தநாள் கொண்டாடும் மாணவ செல்வங்களுக்கு அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி மகிழ்விக்கப்படுகிறார்கள். திருப்பலியில் வாசகங்களோ மன்றாட்டோ வாசித்த சிறுவர் சிறுமியர் அனைவர் முன்னிலையிலும் கைகள் தட்டி ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இதனால் அதிக மாணவர்கள் அவரவர் அன்பிய திருப்பலியின் போது வாசகமும் மன்றாட்டுகளும் வாசிக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்ளும் மாணவ செல்வங்கள் அனைவர் முன்னிலையிலும் பாராட்டப்படுகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் பங்குத்தந்தை அவர்களால் ஸ்நாக்ஸ் வழங்கப்படுகிறது. வகுப்பில் நன்றாக விடை சொல்லும் மாணவ மாணவியருக்கு சிறு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். அக்டோபர் மாத இறுதியில் மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற மறைக்கல்வி ஆண்டு விழாவில் நடனம், விவிலிய நிலைக்காட்சி, மாறுவேட போட்டி, மறைக்கல்வி ஆண்டறிக்கை, குறும்பட போட்டி என அனைத்து போட்டிகளிலும் எங்கள் பங்கு முதலிடத்தை பெற்றிருக்கிறது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி மறை மாவட்டத்திலிருந்து வேதியர்கள் வருகை தந்து மாணவர்களையும் அவர்களின் பயிற்சி ஏடுகளையும் ஆய்வு செய்தார்கள். டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பையொட்டி விவிலிய மனப்பாட போட்டி மற்றும் சிறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிறிஸ்மஸ் கிஃப்ட் வழங்கப்பட்டது. பங்குத்தந்தை அவர்கள் கிறிஸ்மஸ் பற்றி சிறு உரை நிகழ்த்தி ஜெபித்தார். இறுதியில் கேக் வழங்கி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டனர். விழா நிறைவு செய்யப்பட்டது. பங்குத்தந்தையின் ஆசிரியருடன் ஜனவரி முதல் வாரத்தில் சிறு கலை நிகழ்ச்சியுடன் மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. மறைக்கல்வி தேர்விற்கு மாணவர்கள் தயார்படுத்தப்பட்டார்கள். பிப்ரவரி 18ஆம் தேதி எங்கள் பங்கில் 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மறைக்கல்வி தேர்வுகள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு குழுவிலும் முதல் மதிப்பெண் பெற்ற 2 தேர்ந்தெடுக்கப்பட்டு மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற மறைக்கல்வி தேர்வில் கலந்து கொண்டார்கள். மார்ச் 2ஆம் வாரத்திலிருந்து மறைக்கல்வி வகுப்பிற்கு விடுமுறை வழங்கப்பட்டது. 2023 மே 1 முதல் 10ஆம் தேதி வரை VBS, நற்கருணை மற்றும் உறுதிப்பூசுதல் வகுப்புகள் நடத்தப்பட்டது. மே 13ஆம் தேதி VBS மற்றும் மறைக்கல்வி ஆண்டு விழா பங்குத்தந்தை தலைமையில் நடத்தப்பட்டது. குழந்தைகள் அனைவரும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். VBSல் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது.
மறைக்கல்வி வகுப்பிற்கு 80% வருகை பதிவு இருக்கும் மாணாக்கர்களுக்கும், திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாக ஆலயத்திற்கு வருகை புரிந்த மாணாக்கர்களுக்கும், ஒவ்வொரு குழுவிலும் எங்கள் பங்கில் நடத்தப்பட்ட தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்ற 3 பங்குத்தந்தை அவர்களால் பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தப்பட்டார்கள். மீண்டும் மறைக்கல்வி வகுப்பானது 2024 ஜூன் மாதம் 3வது வாரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மறைக்கல்வி மட்டுமன்றி பங்கு சார்ந்த பிற பணிகளிலும் மறைக்கல்வி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். அன்பு குழந்தைகளே, மறைக்கல்வி பயிலுங்கள், மனிதத்தை வளருங்கள், இயேசுவுக்கு சான்று பகருங்கள். நன்றி, வணக்கம்.